கடகம் அப்படின்றது காலபுருஷனுடைய சுகஸ்தான். அப்ப அந்த கடகத்துல ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா தன்னுடைய அயராத உழைப்பால் குடிசையில் பிறந்தாலும் கோபுரத்துக்கு வரக்கூடிய சக்தி இந்த வீட்டுக்கு உண்டு. சந்திரன் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் இல்லையா? அப்ப இவருடைய செயலும் சிந்தனையும் வேகமாக இருக்கும், விவேகமா இருக்கும், வளர்ச்சியை நோக்கி தான் போயிருக்கும், இலக்க நோக்கி பயணிப்பார். இப்ப தனக்கு வேணுன்றத ஒன்று முடிவு பண்ணிட்டானே சரி, இந்த கடகலக்கணத்தை அடையாம இருக்க மாட்டான். இவனுக்கு இந்த உலகத்துல பிறந்துட்டா இந்த பிரபஞ்சம் இவனுக்கு வேண்டிய சகல விதமான சுகபோகங்களையும் கொடுத்தாக வேண்டும் என்பது விதி. கடகராசினியர்களையா, இந்த கடகராசினியர்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்களோட இணைவு இருந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கு. பொதுவா கடகம் அப்படின்றது காலபுருஷனுடைய சுகஸ்தானம். அப்ப அந்த கடகத்துல ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா தன்னுடைய அயராத உழைப்பால் குடிசையில் பிறந்தாலும் கோபுரத்துக்கு வரக்கூடிய சக்தி இந்த வீட்டுக்கு உண்டு. இப்போ இந்த ராசியினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ஓடுகின்ற நதி, அது ஒரு சரராசி ஜலராசி, அதனால் ஓடுகின்ற நதி. இப்போ நதி ஆறா பிரியும், ஆறு கால்வாயை பிரியும், கால்வாய் கணவாயை பிரியும், கணவாய் வாய்க்கால பிரியும். இது அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்வியல், அவருடைய செயல்திறன், வாழ்க்கை தத்துவம் இப்படி தான் அமையும். ஏன்னா இப்போ ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஒருத்தன் சாதாரண அளவு இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய நிலை இப்படித்தான். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆறு ஓடுது இல்லை நதி ஓடுதுன்னு வைங்களேன், அந்த நதியினுடைய பாதை இதில் எத்தனையோ கருது முரடான இதெல்லாம் இருக்கும். ஆனால் தண்ணி போகும்போது எப்படி போகும்? தழுதழும்பாமல் போகும். எப்பேற்பட்ட சோதனையும் வெளிக்காட்டிக்கிடாமல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா கடகம் தான். அது சந்திரனுடைய வீடு. ஏன்னா சந்திரன் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் இல்லையா? அப்போ இவருடைய செயலும் சிந்தனையும் வேகமாக இருக்கும், விவேகமாக இருக்கும், வளர்ச்சியை நோக்கி தான் போயிருக்கும், இலக்க நோக்கி பயணிப்பார்கள். அப்போ தனக்கு வேணுன்றத ஒன்று முடிவு பண்ணிட்டானே சரி, இந்த கடகலக்கணத்தை அடையாமல் இருக்க மாட்டான். அது இந்த லக்கணத்திலேயே அது இருக்கு. அப்போ இந்த வீட்டினுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா சரி, நண்டு, இது ஒரு பலகால் ராசி. அப்போ இவன் ஒரு பொருள் வாங்குறான் அப்படின்னா அது விருத்தி. விருத்தி நம்ம சொல்லுவோம்ல, விருத்தி, அதை பெருக்கம்னு சொல்லுவோம்ல, அது இந்த கடகலக்கணத்தானுக்கு உண்டு. ஆனால் இவனுடைய இது என்ன, இவனுக்கு இந்த உலகத்தில் பிறந்துட்டா இந்த பிரபஞ்சம் இவனுக்கு வேண்டிய சகல விதமான சுகபோகங்களையும் கொடுத்தாக வேண்டும் என்பது விதி. இதில் ரெண்டு விதம் இருக்கு, லக்னம் வேறு, ராசி வேறு. ஒருத்தன் கடகலக்கணத்தில் கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்துடுறேன், என்னடா இவர் இப்படி இதை பிரமாதமாக சொல்கிறாரு, நான் கஷ்டப்படுறேன்னா, பூசத்தில் வந்தவங்க கடக ராசியில் வந்தவங்க சனி சப்தமாக அட்டமாதிபதி. இவன்கிட்ட இருக்கிறத பிடிங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்க முடியும், இவனுக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காது. இவன் கஷ்டப்படுவான் அப்படின்ற ரீதியில் நம்ம இதை பெருமையாக சொல்லும்போது அவன் என்ன செய்வான்? சங்கடப்படுவான். நான் இந்த கடகத்தில் தான் இவர் சொல்கிறதே அப்படின்னு வருவான். ஆனால் லக்கணம் வேறு, ராசி வேறு, சரியா? ஆனால் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வாழ்வியல் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இந்த நண்டு அதனுடைய குறிக்கோளை நோக்கியே போய்கிட்டு இருக்கும், அதுக்கு தேவையானதை எடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். அப்போ இது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குமா? அதெல்லாம் கிடையாது. நம்ம அதை தீண்டாத அளவுக்கு யாரையும் தீண்டாது இல்லையா? அப்போ இந்த இடத்துல கடகம் ஒரு தன்னுடைய வாழ்வியனுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது. இதை விட இவங்களுக்கு யோகாதிபதி யாருன்னா செவ்வாயும் குருவும் தான் யோகாதிபதி. இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5 கூட யோகாதிபதி, உயர் பதவிக்கு சொந்தக்காரர்கள், உயர்ந்த பதவியை அலங்கரிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லணும்னா கடகத்தை தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி. அப்போ பாக்கியாதிபதினா 9ஆம் இடம் உயர்கல்வி. அப்போ உயர்கல்வி, அதே குரு 6 கூடையவர், உத்தியோகம் கொடுத்துருவார். அப்போ உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய குரு உத்தியோகத்தை கொடுப்பாரு. செவ்வாய் அதில் இருக்கிறவங்களுக்கு அந்த கிரீடத்தை தூக்கி தலையில் வச்சு விட்டுருவார். அப்போ சந்திரன் செவ்வாய் குரு இவங்க 3 பேருமே ரொம்ப அற்புதமான நிலையில் இந்த ஜாதகத்துக்கு எப்போதும் துணை நிற்கக்கூடியவர்கள் அண்ணே. அப்போ இவங்களுக்கு இந்த 3 கிரகம் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால், அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனையோ பார்வையோ இருந்தால் இவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக மேலோங்கி வந்துடும். ஏன்னா அதுன்னு சொல்லலை, உழைப்பாளிகள் இவங்க வர்றதில் தப்பே. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல்வாதிகளில் பாதி பேர் பாருங்க கடகலக்கணத்தில் தான் இருப்பான், பெரிய மருத்துவத்துறையில் இருப்பான், உயர் பதவி, வெளிநாட்டில் மிகப்பெரிய பெரிய பெரிய சம்பாத்தியக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தா கடகலத்தில் பிறந்தவங்க, சாதிக்க பிறந்தவர், சாதனை அப்படின்றது இவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை என்ன செய்யுது?
பிரமாண்டப்படுத்தி பெருக்கெடுத்து வாழ்க்கையை கொடுக்கும். அதனால் உழைப்பின் மூலமாக உயர்வுக்கு வரக்கூடிய அற்புத சக்தி படைத்த மனிதர்களை இந்த கடகம் இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டப்படுகிறது. ஏன் அவருடைய கர்மா, நம்ம கர்மவினையை தாங்கி வர்றோம், இந்த கர்மா தான் இவனுக்கு அப்படின்ற நிலையை நம்ம எப்படி கொண்டு வர்றோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தில் மேசம் தான் லக்னம். அப்போ இந்த லக்னத்துக்கு 10 குடையவர் யாருன்னா சனி பகவான், அந்த கர்மஸ்தானாதிபதி. அப்போ அந்த கர்மஸ்தானத்தினுடைய நிலையிலிருந்து தான், அந்த மகரத்திலிருந்து தான் பிறக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் கர்மா தீர்மானிக்கப்படுது. அப்போ உனக்கு நான் ஒரு கர்மாவை கொடுத்துட்டேன், அந்த கர்மா மூலமாக வரக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா, நன்மை, அதையும் சனி பகவான் தேர்ந்தெடுக்கிறார். இப்போ நான் ஒரு சம்பளம் வாங்குறேன், ஏன்னா வந்து ஒரு 60,000 சம்பளம் வாங்குறேன், நீங்கள் ஒரு 40,000 சம்பளம் வாங்குறீங்க. அதே மாதிரி ஒருத்தர் தள்ளு வண்டியில் ஐஸ் விற்றுட்டு போகிறாரு, அன்னைக்கு அவருக்கு கூலி 200 300 இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தருடைய கர்ம மேன்மையும் கர்மமேன்மைக்கு உட்பட்டு வரக்கூடிய வாழ்வியல் நிலையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா சனி பகவான். அப்போ உனக்கு கர்ம மேன்மையை கொடுக்குறேன், அதுலேருந்து வரக்கூடிய நன்மை தீமைகள் நான் தீர்மானிக்கிறேன், ஆனால் உனக்கு கொடுக்கக்கூடியது வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்ற கோட்பாடு இருக்கு இல்லையா. அதில் தான் அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜோசியத்தில் கர்மாதிபதி அப்படின்னு ஒரு யோகம் உண்டு. 9 10 குடையவரை பற்றி பேசுறது. ஆனால் அவங்க கர்மாதிபதி, இவங்க வந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்தாச்சுன்னா ஒரு ஆன்மா வந்து யோகமாக மாற்றலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு சனி பகவான் என்ன சொல்றாருன்னா கர்மாதிபதி என்ற யோகத்தை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா மகரத்திலிருந்து 10ஆம் இடம் ஆகிய துலாத்தில் உச்சம், அவர் வீடு தான் கும்பம், அங்கே தான் மூலத்திரியோன வீடு, அங்கிருந்து அவர் செயல்பாட்டை ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த வீட்டுக்கு அது 9ஆம் இடம் துலாம். அப்போ கர்மாதிபதி. அப்போ இந்த கர்மாதிபதி என்ன, கர்மத்தால் கிடைத்த பலனை தர்மத்தால் நிலைநிறுத்து. அப்போ உனக்கு கிடைக்கக்கூடியது எதுவோ அதுல இருந்து ஒரு தர்மத்தை பண்ணுடா. அப்படி உன் கர்மத்தின் மூலமாக கிடைத்த பலனில் நீ தர்மம் செய்யும் போது அடுத்த பிறப்பையும் நீ அறுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனா பிறப்பை அறுக்கக்கூடியது எது அப்படின்னா, அடுத்த பிறப்பை எனக்கு இல்லடா அப்படின்னா அதுக்கு சனி பகவானுடைய துணை இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல சனி பகவானை ஏன் நம்ம இவ்வளவு பெருசா கொண்டு வர்றோம் அப்படின்னா, பஞ்சாதி கிரகங்கள்ல அவர் வாயு தத்துவத்தின் அதிபதி இல்லையா, அவர் தான் வாயு தத்துவம். இப்போ செவ்வாய் நெருப்பு, புதன் நிலம், சுக்கிரன் ஜலம், குரு ஆகாயம், சனி தான் காற்று. இப்போ இந்த காற்று அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துல நீங்க உயிர் வாழ்வதற்கு உங்களுக்கு மூச்சு வேணும் இல்லையா. அப்ப இந்த மூச்சுக்கு யார் காரகம்னா சனி. அப்ப நீங்க சுவாசிக்கிறீங்க, அப்ப இந்த சுவாசத்தை எவ்வளவு காலத்துக்கு நீங்க சுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு காலத்துக்கு தானே இருக்க முடியும். அப்ப இந்த சுவாசம் உள்ள போறது வரைக்கும் இந்த அந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கும். அப்ப ஒருத்தரை கூப்பிடுறோம், என்ன ராமகிருஷ்ணன் அப்படின்னு பேசுறோம், கூப்பிடுறோம், அவர் திரும்பி பார்க்குறாரு. இப்ப அவருக்கு அந்த சரீரத்துக்கு பேரா அல்லது அந்த உயிருக்கு பேரா? சரி, ராமகிருஷ்ணன் இதாயிட்டாரு. நம்ம போய் ராமகிருஷ்ணனை எப்போ தூக்குறீங்க அப்படின்னு கேட்போம், பாடி எப்படா தூக்குறீங்க? அப்ப இதுக்கு காரணகர்த்தா யாரு? சனி பகவான். அப்ப எந்த ஒரு இடத்துல இந்த பிரபஞ்சத்துல அது ஓரறிவாக இருந்தால் அல்லது 6 அறிவு படைத்த மனிதனாக இருந்தால், பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் ஒருவர் பிறந்து விட்டால், அதே மாதிரி மகரம் கும்ப ராசி லக்கணத்தில் பிறந்து விட்டாள், அதே சனி லக்கணத்தில் இருக்க பிறந்தவனும் சனி திசையை கடந்தவனுக்கும் அடுத்த ஜென்மா கிடையாது. அப்ப பிறப்பினுடைய ரகசியத்தை பூரா கையில வச்சிருக்கக்கூடிய ஒரே கிரகம் எது அப்படின்னா சனி பகவான். இப்ப அவரை மையமா வச்சுதான் நாம ரவுண்ட் அடிக்கிறோம் இல்லையா. அப்ப இதெல்லாம் ஆச்சு, வந்தாச்சு, கர்மாவை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, ஒருத்தன் வந்து குழந்தை பத்துக்குனாலும் சரி, அதை உத்தியோகத்திலேயோ அல்லது தொழிலையோ மேன்மேடைனாலும் சரி, எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய நம்ம துணை வேணும். இதெல்லாம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்யும், இதே இது சரீரத்தை விட்டு உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் இந்த எங்க இருந்து அதான் அனுச நட்சத்திரத்தில் நடக்கும், போய் சரீரத்தை, அதாவது ஆன்மாவும் சரீரமும் இணைவது, உடலும் உயிரும் இணைவது தான் லக்கணம். சூரியன் சந்திரன் இணைவு லக்கணம். இந்த சூரியன் சந்திரன் பிரிக்கிறது தான் 8ஆம் இடம் ஆயுஷ்தானம். அப்ப சரீரத்தை ஆன்மாவையும் பிரிச்ச உடனே இந்த ஆன்மாவை வந்து கல்லறைக்கும், ஆன்மாவை வந்து மோட்சத்துக்கும், சரீரத்தை கல்லறைக்கும் அனுப்பும். இது அங்கதான் இருக்கு. இந்த மர்மமே இந்த நவக்கிரகத்துல பிறப்பின் ரகசியத்துக்குள்ள பெரிய நிலை இருக்கு.
இது நம்ம ஒரு 5 நிமிஷத்துல பேச வேண்டிய விஷயம் இல்லை. இது மிகப்பெரிய ரகசியமானது. கண்டிப்பா. இதை ஒருத்தன் உணர்ந்துட்டா இந்த உலகத்துல யதார்த்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை நல்லா அனுபவிக்கலாம்.